இந்த ஜிராயாவோட கதையை ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய ஹீரோ மாதிரியோ இல்லை பெரிய லெஜெண்டரி சாயின் மாதிரியோ தெரிஞ்சிருக்க மாட்டார். எல்லா இடத்துக்கும் லேட்டாக வந்து ஒரு சாதாரண மனுஷன் தான். காதலிச்ச பொண்ணோட அன்பும் கிடைக்கல, காப்பாத நினச்ச ஸ்டூடெண்ட்டும் கை விட்டு போயிட்டான். எதெல்லாம் அவர் எதிர்பார்த்தாரோ அது எதுவுமே அவருக்கு நடக்கல. போதும்பா, இனிமேல் யாரையும் நம்பாத அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வாழ்க்கை அவருக்கு 1000 காரணம் குத்துச்சு. ஏன்னா அந்த மனுஷன் அவர் வாழ்க்கையில் வெற்றிகளை விட துரோகங்களையும் இழப்புகளையும் தான் அதிகமாக பார்த்தாரு. ஜிராயோட பெஸ்ட் திங் என்னன்னு கேட்டால், அவர் டீச்சராக இருந்த நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மையை சொல்லணும், அது அவரோட பெஸ்ட் திங்கே இல்லை. இத்தனை ஏமாற்றங்களுக்கு அப்புறமும் தன்னோட தன்னம்பிக்கையை விடாமல் இருந்தார். அந்த நம்பிக்கையை தான் நான் அவரோட பெஸ்ட் திங்னு சொல்லுவேன். இன்னும் ஒரு நாள் இந்த தலைமுறை மாறும், இன்னும் ஒரு நாள் இந்த உலகத்துக்கு அமைதி வரும் அப்படின்னு கடைசி வரைக்கும் நம்பினார். அவரோட கடைசி நிமிஷங்கள் நருட்டோ பார்த்து எல்லாருக்குமே தெரியும், அவ்வளோ எமோஷனாக இருந்துச்சு. உண்மையிலேயே சொல்லணும், அந்த கேரக்டர் செத்துருச்சுங்கிறதுக்காக அப்படி யோசிக்கல. கடைசி வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில் ஆசைப்பட்ட எதுவுமே முழுசாக அவருக்கு கிடைக்கவே இல்லைங்கிறதுக்காக. சில மனுஷங்களோட பர்த் பர்பஸ் வந்து அவங்க சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, இருக்காது. மற்றவங்களோட வாழ்க்கை டார்க்னஸ்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட பர்த் பர்பஸ் இருக்கும். ஜிராயோட கதை முடிஞ்சிச்சு. ஆனால் அவர் மட்டும் இல்லை அப்படின்னா நருட்டோன்ற ஒருத்தன் டெவலப்பே ஆயிருக்க மாட்டான். அவர் ஆசைப்பட்டது என்னமோ நடந்துருச்சு, ஆனா விதை அவர் போட்டது. ஜிராயா, இட்ஸ் அன் எமோஷன் ப்ரோ. வேற யாராச்சும் பத்தி பேசணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டடா.